Hi students, this is Alex here. இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு unbiased die வந்து thrown கொடுத்திருக்காங்க. Event A அப்படின்றது வந்து the number appearing is a multiple of 3. அதே மாதிரி event B அப்படின்றது number appearing is even. இப்போ whether A and B are independent அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு die throw பண்ணும்போது என்ன sample space வரும் அப்படின்றத எழுதணும். ஸோ டைல வந்து 6 நம்பர்ஸ் இருக்கும். ஒரு டை த்ரோ பண்ணா நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் 1 2 3 4 5 6. இப்போ ஈவெண்ட் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 3. நம்பர் அப்பியரிங் வந்து மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ இதுல இருந்து 3 and 6 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவெண்ட் பி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் அப்பியரிங் இஸ் ஈவன். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கும்போது 2 4 6 இந்த 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் என்ன காமனா இருக்கு அப்படின்றத A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு எடுப்போம். இங்க 3 ஏல இருக்கு, பட் இங்க இல்ல. 6 இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் காமனா இருக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அவுட் ஆஃப் 6. ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்னன்னு பாத்தீங்கன்னா 3 அவுட் ஆஃப் 6. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ 1 அவுட் ஆஃப் 6. இப்போ நம்ம P ஆஃப் A இன்டு P ஆஃப் B என்ன அப்படின்றத மல்டிப்ளை பண்ண போறோம். இதை மல்டிப்ளை பண்ணா 2/6 இன்டு 3/6. இங்க வேல்யூ ஆல்ரெடி எழுதியிருக்கோம் P ஆஃப் A P ஆஃப் B. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணா 3, இதையும் கேன்சல் பண்ணிட்டா 1/6 பேலன்ஸ் இருக்கு. ஸோ P of A intersection B ஓட வேல்யூ 1/6. நம்ம என்ன பண்ணலாம்னா therefore P of A intersection B equal to P of A into P of B. இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். therefore A and B are independent. ஸோ A and B are independent அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரெண்டு ஈவெண்ட் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா அதோட நெசசரி கண்டிஷன் வந்து P of A intersection B equal to P of A into P of B.